நினைப்பதினாலேயே பாதிப்பு உண்டாக்கலாம். சும்மா ஒரு சாதாரணமா அப்படி நினைப்பதனாலேயே பாதிப்பு உண்டாக்கலாங்கிறதுலாம் இஸ்லாத்தில் இல்லை. கண் திருஷ்டி எப்படி நம்பப்படுகிறது? பார்வையினாலேயே பாதிப்பு உண்டாகும். கண்ணேறுனால என்ன, கண்ல இருந்து ஒரு ஒரு சக்தி வருகிறது. அப்படியே பாப்பாராம், நல்லா இருக்க, சூப்பரா இருக்குன்னு மனசு நினைச்சிட்டா போதுமா, உடனே அந்த மரம் தீப்பத்தி எரியும், மரம் கீழே விழுந்து சாஞ்சிரும், வீடு இடிஞ்சிரும், பிள்ளைக்கு நோய் ஏற்பட்டுரும், அந்த பொருள் உடைந்து விடும், சேதாரமாகிவிடும். இப்படி நம்புறாங்கல்ல. கண்ணில இருந்து ஏதோ ஒன்று தாக்குகிறது என்பது போல கண்ணின் மூலமாகவே அந்த பொருளுக்கு பாதிப்பு ஏற்படும், அந்த நபருக்கு பாதிப்பு ஏற்படும் என்று நம்புறாங்களே. அந்த வழிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தல. ஒரு பொருளுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதா இருந்தா, ஒரு நபர் இன்னொரு நபருக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதா இருந்தா, இறைவன் உலகத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சாதாரண வழிமுறைகளின் மூலமாகத்தான் பாதிப்பு உண்டாக்க முடியுமே தவிர கண்ணின் மூலமாகவே, பார்வையின் மூலமாகவே பாதிப்பு உண்டாக்க முடியாது. அந்த சக்தி அல்லாஹ் எந்த மனுஷனுக்கும் கொடுக்கல, கொடுக்கவும் மாட்டான். ஏன் இப்படியான சக்தி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அல்லாஹ் தனக்குரிய சக்தின்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லும்போது, இதா அராத ஷைஅன் ஐயகூல லஹு குன், இறைவன் ஒரு விஷயத்தை நிகழ்த்த விரும்பினால், ஒரு காரியத்தை நடத்த விரும்பினால், குன் ஆகுக என்று சொல்வான், ஃபயகூன் உடனே அந்த செயல் நடந்துவிடும். அல்லாஹ்வுடைய பவர், அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலா எதை சொல்கிறான் என்றால், என்னுடைய ஆற்றல் எப்படிப்பட்டது தெரியுமா, நான் ஒரு செயலை உருவாக்க நினைச்சுன்னு வைங்க, குன் ஆகுன்னு சொல்லுவேன், ஒரு உத்தரவு தான், அந்த உத்தரவின் மூலமே அந்த காரியம் நடந்துவிடும். அப்ப அல்லாஹ்வுக்கு தான் எந்த வழிமுறையும் தேவையில்லை. அல்லாஹ் ஒரு பூகம்பத்தை உண்டாக்கணும் நினைச்சான்னா, ஒரு வீட்டை இடிக்கணும் நினைச்சானா, அங்கிருந்து கொண்டே ஒரு குன்னு ஒரு உத்தரவு போட்டுருவான், முடிஞ்சு போச்சு. அந்த உத்தரவு போட்ட மாத்திரத்தில் அந்த செயல் நடந்துவிடும். அல்லாஹ் ஒருவரை மரணிக்க செய்ய வேண்டும் என்று நாடினால் ஆயுதத்தை எடுத்து தாக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. குன் ஆகு, நீ மரணித்து போ என்று அல்லாஹ் அங்கிருந்தே உத்தரவு போடுவான், அவன் மௌத்தா போயிடுவான். அப்ப இது போன்ற ஒரு உத்தரவின் மூலம் காரியத்தை ஆற்றக்கூடிய சக்தி, ஆற்றல் என்பது அல்லாஹ் தனக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றான். அது அல்லாம மனிதன் இன்னொரு மனுஷனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறதா இருந்தா, இந்த கட்டளை மூலமாகவோ அல்லது அப்படி பார்வையின் மூலம் பார்த்துக்கிட்டே பாதிப்பை உண்டாக்குறது, இதெல்லாம் மனுஷனுக்கு அந்த சக்தி வழங்கப்படவே இல்லை. இதுதான்